இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாதியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இவ்வாண்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. உலகம் முழுவதிலும் இருந்து இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இந்த ஹஜ்ஜின் போது எந்த விதமான முறையில் இந்த ஹஜ்ஜை முடித்து திரும்புவதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. இந்த ஹஜ்ஜை இறுதி ஹஜ்ஜாக ஆக்காமல் அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் 114 அத்தியாயங்களை வழங்கி இருக்கிறான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 114 அத்தியாயங்கள்ல தொழுகை குறித்து ஒரு அத்தியாயம் இல்லை. கலிமா ஈமான் குறித்து ஒரு அத்தியாயம் இல்லை. நோன்பு குறித்து ஒரு அத்தியாயம் சூரா இல்லை. ஜகாத்தை குறித்து. ஆனால் திருக்குர்ஆனில் ஹஜ் குறித்து ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. இஸ்லாத்தின் கடமைகள் 5. இந்த 5 கடமைகள்ல 5வது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் சம்பந்தமான ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும் திருக்குர்ஆன்ல அருளப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இறுதி கடமை ஹஜ். அது எல்லாருக்குமே கடமை கிடையாது, வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான். ஆனா தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஈமான், கலிமா இது எல்லாருக்குமே பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் திருக்குர்ஆனில் தனியாக சொல்லப்படவில்லை. ஆனா குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டுமே உண்டான அந்த ஹஜ்ஜை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் 22வது அத்தியாயமாக அதுல 72 வசனங்கள் கொண்ட அற்புதமான ஒரு சூறாவை நாம் வழங்கியிருக்கிறார். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க திருக்குர்ஆன் முழுவதையும் படித்து புரிந்து தெரிந்து தெளிந்து செல்ல வேண்டும். அதுக்கான வாய்ப்பு இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஹஜ்ஜுடைய அந்த அத்தியாயத்தை ஆகிலும் படித்து விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் ஹாஜிகளுக்குன்னே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தை இறக்கி வச்சிருக்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாயத்துல பார்த்தோம்னா 25வது அத்தியாய வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை ஏறத்தாழ ஒரு 14 வசனங்கள் மட்டும்தான் ஹஜ் சம்பந்தமா பேசுது. ஆனா மற்ற 72 வசனங்கள்ல மிச்சம் இருக்கக்கூடிய 56, 58 வசனங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துல, இந்த சூராவுடைய அத்தியாயத்துல எப்படி தொடங்கும்னா, யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பக்கும் அல்லதி ஸல்ஸலத ஸாஅத்தன் அலீம். உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அவன்தான் மறுமை நாளை ஏற்படுத்த இருக்கிறார். ஒரே அழிவு அவனால் தான் ஏற்பட இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இறையச்சம் குறித்து தான் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஆரம்பிக்கிறார். நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் முழுவதுமே ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தினுடைய எல்லா வசனங்கள்லையுமே நம்மை அச்சுறுத்தும்படியான காரியங்களை சொல்லி சொல்லியே நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றே சொல்லுவார். அதுல இந்த ஹஜ்ஜை நீங்கள் செய்யும் போது அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்யுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுவார். அது மட்டும் இல்லாம இந்த ஹஜ் சம்பந்தமாக இந்த அத்தியாயத்தில் சொல்லி வரக்கூடிய இறைவன்
இந்த சூறாவில் பார்த்தோம்னா 10 இடங்களில் அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் சொல்லும் பொழுது சமீஉன் பஸீர், இன்னஹு அலீம், இன்னஹு கதீர், இப்படி எல்லாம் முடியும். ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னாவாக முடியும். ஆனா இந்த 72 வசனங்கள் இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துல, இந்த அத்தியாயத்தினுடைய வசனத்துல 10 இடங்களில் 2 அஸ்மாஉல் ஹுஸ்னாவாக அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி முடிக்கிறார். இன்னல் ஹலீமுன் ஹலீம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் சகிப்பு தன்மையுடையவனாகவும் இருக்கிறான். 2 அஸ்மாக்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா இன்னல் கஃபூன் கஃபூர், நிச்சயமா அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறான் என்று 2 அஸ்மாக்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல அன்னல்லாஹ் சமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறார். இதே போன்று ஹுவல் அலியுல் கபீர், இன்னல் லத்தீஃபுன் கபீர், லா ரഊஃபுன் ரஹீம், இன்னல் கவியுன் அஸீஸ், இன்னல் சமீஉன் பஸீர், வ அன்னல் வல்லாஹு அலீமுன் ஹகீம், வ அன்னல் கவியுன் அஸீஸ். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷாஅலா 2 அஸ்மாக்களாக சொல்லி காட்டுகிறார். விரிவுரையாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு புறப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் தயாராகிவிட்டால் அதிகமாக அஸ்மால் ஹுஸ்னாவை ஓதி வாருங்கள். அதிகமாக அஸ்மால் ஹுஸ்னாவை நீங்கள் ஓதி வாருங்கள். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை நீங்கள் ஓதி வருவதன் காரணமாக ஹஜ்ஜுடைய அமல்கள் உங்களுக்கு லேசாக ஆகும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எப்படி வழங்கி இருக்கிறார் என்றால், ஷாஹ் வலியுல்லாஹ் இமாம் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஹஜ் என்பது இறைநேசர்கள் ஒன்று கூடுகிற இடம், அவுலியாக்கள் எல்லாம் ஒன்று சேர்கிற இடம். ஏன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு 300 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறோம். அதுல இருந்து நம்ம எத்தனை பேர்? வெறும் 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அழைத்து செல்கிறார். அதுலயும் இந்த வருடம் அதிலும் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இந்தியாவில இருந்து போகக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அன்பான இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் ஹஜ்ஜுடைய அந்த அத்தியாயத்தை முழுமையாக படித்து ஹஜ்ஜினா என்ன என்பதை படித்து தெரிந்து புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். 10ஓட 12 நாம் சென்று விடக்கூடாது. அதை படிப்பதற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய நாட்கள் தான் இந்த பயான் ஏற்பாடே உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால ஹஜ்ஜு சம்பந்தமாக நீங்க தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். நம்ம ஒரு மளிகை கடை ஆரம்பிக்க போறோம், அது சம்பந்தமான ஞானம் இல்லாம நம்ம செய்வோமா? ஏதோ ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க போறோம், நம்ம அது சம்பந்தமா எந்த தெளிவு இல்லாம நம்ம அந்த வேலையை செய்வோமா? ஒரு நீட் எக்ஸாம் போறோம், படிக்காம நாங்க போய் உட்காருவோமா? எந்த வேலையை செய்ய போனாலும் அந்த வேலையை முழுமையாக தெரிந்து கொண்டுதான் அந்த வேலைக்கு நம்ம போவோம். ஆனா இந்த ஹஜ்ஜு செய்யறதுக்கு மட்டும் அவ்வளவு தெளிவில்லாம நம்ம போய் சேர்றோம். அப்படி இந்த ஹஜ்ஜுக்கு நீங்க போகக்கூடிய நீங்கள் ஹஜ்ஜு சம்பந்தமாக அதிகமாக படித்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மற்றொரு நபித்தோழர் வந்து சொல்லுகிறார், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல இவங்க எல்லாருமே ஹஜ்ஜை முடிச்சிட்டு மக்காவில் வந்து இருக்கிறாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் கிட்ட வந்து ஒரு சஹாபி சொல்லுகிறார், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல உன்னுடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று இடத்தில் சொல்லப்பட்டது என்று சொன்னார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த வார்த்தைகளை அவரிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு தெரிந்து கொண்டு கொஞ்ச நேரம் கழித்து பல விஷயங்களை பேசி இருந்து விட்டு கடைசியாக சொன்னார், நான் பெரிய தொழில் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தொழில்ல நீங்களும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, எனக்கு உதவி ஒத்தாசையாக இருங்க, நீங்க என்ன சம்பளம் தரேன்னு கேட்குறீங்களோ அதை நான் தரேன் அப்படின்னாரு.
சரின்னு அவரும் சேர்ந்துக்கிட்டார். அவருக்கு என்ன வேலைன்னா ஒண்ணு வேலை இல்லை. இப்படி அவங்க எங்க போறாங்க எங்க வராங்களோ அப்போ கூட போக வேண்டியது வர வேண்டியது இதுதான் அவங்களுக்கு வேலை. சில பேர் கேட்டார்கள், இவருக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இவர் எதுக்கு நீங்க உங்களோட வச்சிருக்கிறீங்க, பெரிய சம்பளம் கொடுக்குறீங்களே. அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. யாருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டது யாருக்கும் தெரியாது. ஆனா இவருடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று இவருக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நம்ம கூட இருக்கிறது பெரிய பாக்கியம். அதற்கு வேண்டிதான் இவரை நான் பணிக்கு அமர்த்திருக்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நாம் ஹஜ்ஜினுடைய பல இடங்களுக்கு போறோம். அந்த எல்லா இடங்களும் ஹஜ்ஜினுடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற இடம். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற இடத்துக்காக நம்ம போறோம். ஹரம் ஷரீஃபுக்குள்ள மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா 15 இடங்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் புத்தகத்துல எழுதியிருக்கிறோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இது இல்லாம மினா, முஸ்தலிஃபா, அரஃபா அங்க குறிப்பிட்ட சில இடங்கள். இப்படி துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்திற்காக நாம் அங்கே சென்று வருகிறோம். அப்படி நாம சென்று வருகிற பொழுது நாம் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மனிதனாகத்தான் நாம் திரும்பி வரணும். இங்க இருந்து போகும்போது அப்துல் காதரா போயிட்டு திரும்பவும் அப்துல் காதராகவே வருவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிற இடத்திற்கு போயிட்டு துஆக்கள் எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக நாம் திரும்பி வர வேண்டும். அதுதான் நமக்கு சிறந்தது, அதுதான் நமக்கு உயர்ந்தது. அதே போல இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, அத்தா பின் ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 20 வருடங்களாக ஹரம் ஷரீஃபில் தங்கியிருந்தார்கள். நம்மளும் ஹஜ்ஜுக்கு போறோம். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நாட்கள்ல ஒரு நாள் 2 நாள் என்ன செய்யணும், இரவு நேரங்கள்ல பள்ளிவாசல்ல அங்க தங்கணும். இரவு நேரங்கள்ல மட்டும் அங்க தங்கி இருக்க வேண்டும். முழுசா தூங்குற நேரம் தூங்குங்க, தொழுகிற நேரம் தொழுகுங்க, குர்ஆன் ஓதுற நேரம் குர்ஆன் ஓதுங்க, திக்ரு செய்யற நேரம் திக்ரு செய்யுங்க. அதே போல தஹஜ்ஜத் நேரம் வந்துச்சா தஹஜ்ஜத் தொழுகுங்க. ஒரு நாள் 2 நாட்கள் இரவுகளை நீங்க அங்கே தங்குங்கள். ஹரம் ஷரீஃப்ல தங்கி இருந்து துஆ செய்யுங்க. அத்தா பின் ரபாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 20 வருடங்களாக ஹரம் ஷரீஃப்ல தங்கி இருந்ததின் காரணமாக அவர்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதராக ஆகிவிட்டார்கள் என்று ஹதீஸ்கள் அறிவிக்கப்படுகிறது. ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு ராவிகள்ல ஒருத்தர் இவர். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம அங்க போகிறோம். அந்த இடத்துல இருந்து நாம திரும்பி வரும் பொழுது நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக நாம் வர வேண்டும். அதே போல ஹஜ்ஜை நாம் விளங்கி செய்ய வேண்டும். அதே போல் நாம் இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாயங்கள் முழுவதையுமே நாம் படித்து தெரிந்து தெளிந்து இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நம்ம செய்ய போறவங்கள இந்த ஹஜ்ஜ குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது அத்தீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நீங்கள் உம்ரா செய்யுங்கள் என்று சொல்லுவார். ஏன்னா இந்த ஒரு அமலை நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் செய்யணும். இதுல யாரையும் எதுக்காகவும் கூட்டணி சேர்த்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்யும் பொழுதுதான் இந்த ஹஜ் முழுமையான ஒரு நிறைவான நன்மையை நமக்கு தரும். நம்ம மாமா ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு, பெரியத்தா ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு, மற்றவர்கள் செய்து விட்டார்கள், அதனால் நாம் செய்ய வேண்டும். செய்யறது 4 பேர் நம்மை குறித்து தவறாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த ஹஜ்ஜை நாம் செய்யக்கூடாது. இந்த ஹஜ்ஜை செய்ய நாம போகிறோம் அப்படின்னா இந்த ஹஜ்ஜில எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாம என்ன மாற்றங்களும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் என்கிற மனநிலையோடு இந்த ஹஜ்ஜை நாம் செய்ய வேண்டும். அப்படின்னாதான் இந்த ஹஜ்ஜிக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனக்குன்னு செய்யப்படக்கூடிய அமல்கள்ல எந்த அமலை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வான். ஆனால் அதுல ஷிர்க் இருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஷிர்க் இருந்தா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால இந்த அமல்ல எந்த விதமான ஷிர்க்குகளும் இல்லாமல் எந்த விதமான துணை எண்ணங்களும் இல்லாமல்
அல்லாஹ்வுக்காக வேண்டியே இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொண்டு செல்ல வேண்டும். தொழுக முன்ன பின்ன தொழுதுட்டோம், நம்ம சரி பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப நம்ம தொழுகுவோம், திரும்ப திரும்ப ஜகாத்து கொடுப்போம், திரும்ப திரும்ப களிமா சொல்லுவோம், எல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனா ஹஜ்ஜுங்கிறது நம்ம செய்யறதல்ல, ஹஜ்ஜுங்கிறது நம்ம இடத்துல இருந்து செய்வதல்ல. ஒரு காபத்துல்லாவ தங்கத்தாலையும் வைரத்தாலையுமே உங்க வீட்டுல பெருசா, காபத்துல்லா விட பெருசாவே நீங்க செய்து வைத்துக் கொண்டு நீங்க அதை தவாஃப் செஞ்சாலும் தவாஃபாக ஆகுமா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த தவாஃபை செய்ய முடியுமா? இதை செய்வதற்கு நாம் அங்குதான் போக வேண்டும். அதனால இந்த வாய்ப்பு, ஹஜ்ஜுடைய வாய்ப்பு, கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை முழுமையாக முறையாக பயன்படுத்த வேண்டுமானால் இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நான் செய்கிறேன் என்கிற இந்த ஒரு மனநிலையை நம்முடைய உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு வரலாறு, ஹிஜ்ரி 98ல துருக்கியில மஸ்லமா பின் அப்துல் மலிக் என்கிற ஒரு அரசரின் தலைமையில துருக்கியை வெற்றி கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய படை சென்றிருக்கிறது. அந்த துருக்கியில அந்த எதிரிகள் எல்லாம் பெரிய கோட்டை கட்டி கொண்டு கோட்டைக்கு உள்ளே இருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்தாதான் அவங்களோட சண்டை போட முடியும், அல்லது வெளியே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் உள்ள போனாதான் சண்டை போட முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல். அந்த சந்தர்ப்பத்துல பல நாட்களாக பகலில் வெயிலிலும் இரவில் கடும் குளிரிலும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சிப்பாய்கள் வெளியே இருக்கிறாங்க. யுத்தம் ஆரம்பிக்கவே இல்லை. கொண்டு வந்திருந்த உணவு தானியங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. குளிரின் காரணமாக பல ஜனங்களும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த யுத்தத்தை முடிக்கணும். இந்த யுத்தத்தை தற்காலிகமாக நீக்கிக் கொள்ளலாம் என்று பார்த்தாலும் பெரிய பின்னடைவு ஏற்பட்டுவிடும். அப்ப மஸ்லமா பின் அப்துல் மலிக் என்ன சொன்னார்? ஒரு யோசனை சொன்னார். இந்த கோட்டையினுடைய மதில்களுக்கு அடியில் ஒரு சுரங்க பாதையை நோண்டி செல்லுங்கள். உள்ளுக்கு போய் கோட்டையினுடைய கதவை நீங்க திறந்து விட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் உள்ளுக்கு போயிடலாம். அதை யார் செய்வது என்று கேட்ட உடனே அங்க இருந்த அத்தனை சிப்பாய்களும் சேர்ந்து அந்த கோட்டைக்கு அடியில் செல்வதற்காக அற்புதமான ஒரு சுரங்கப்பாதையை தயார் செய்தார்கள். சுரங்கப்பாதை பெருசா செய்ய முடியாது. ஒரு 2 அடி, ஒரு ஆள் அப்படியே ஒரு எலி மாதிரி உள்ளுக்கு போற மாதிரி, ஒரு பாவு மாதிரி ஊர்ந்து செல்ற மாதிரி இப்படிதான் நோண்ட முடியும். நோண்டி எடுத்து விட்டார்கள். பக்கத்துல வந்தாச்சு. உள்ளுக்கு போய் விடணும். கோட்டையினுடைய மதிலுக்கு அடியில சென்று கோட்டைக்கு உள்ளாக சென்று கோட்டையினுடைய வாசலை திறந்து விட வேண்டும். இதுதான் பாக்கி இருக்கு. இப்ப இதுக்கு யாரு போகிறது? யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அடியில இருக்கக்கூடிய அந்த சுரங்க பாதையில உள்ளுக்கு போய் வெளியில தலையை நீட்டும் பொழுது அங்க எவனா ஒருத்த கத்திய வச்சுட்டு இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படியே விட்டு ஒரு சமயம் அங்க ஆள் இல்லாம தப்பிச்சு வெளியே வந்து கோட்டையினுடைய வாசல் எங்க இருக்கோ தெரியல, அவ்வளவு தூரம் தேடி செல்கிற சந்தர்ப்பத்துல எவனாவது பார்த்துட்டானா முடிச்சிருவான். உயிரை கையில் பிடித்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழல். அப்ப ஒரு இளைஞர் என்ன செய்தார்? முகத்துல துணியை கட்டி கொண்டு அந்த ஊர் சிப்பாய்கள் இருப்பது போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ளுக்கு பூந்து போனார். நேரா கதவை திறந்து விட்டார். எல்லாரும் உள்ளுக்கு வந்துட்டாங்க. ஒரு 4 மணி நேரத்துல யுத்தம் முடிஞ்சு போச்சு. 4 மாத காலமாக காத்திருந்தவர்கள் இப்ப 4 மணி நேரத்துல யுத்தம் முடிஞ்சு போச்சு. முஸ்லிம்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள். அந்த கோட்டையில இருந்த பல 1000 கிலோ எடையுள்ள தங்கங்களை அவர்கள் வெற்றி கொண்டார்கள். கனிமத்து பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த படையினுடைய தளபதி மஸ்லமா பின் அப்துல் மலிக் அவர் சொல்லுகிறார், இந்த சுரங்கப்பாதையில் போன அந்த சாஹிபு நகம் சுரங்க அந்த மனிதர் யார் என்று கேட்டார்கள். அவர் யார்? அவர் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டார். ஆனா அவர் வரல. கூப்பிட்டு பார்த்தார். யாரு முதல்ல அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போனது, யாரு அந்த பின்பக்க கதவை திறந்து விட்டது, அவர் என்கிட்ட கொஞ்சம் வாங்க என்று அழைத்தார்.
ஆனா அந்த மனிதர் போகவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் கழித்து தளபதி கூப்பிட்டாரே என்று சொல்லி பழையபடி அந்த முகத்துல துணியை கட்டி கொண்டு அரசரை பார்க்கறதுக்கு போனார். இவர் போகும்பொழுது நீங்க யார் என்று வாயில் காப்பாளர் கேட்டார். நீங்க யார் என்று வாயில் காப்பாளர் கேட்டார். இல்ல அரசர் என்ன கூப்பிட்டார், நான் போய் பார்க்கணும். சொல்லி அனுப்புனாங்களா? ஆமா சொல்லி அனுப்புனாங்க. அரசரை போய் பார்த்தார். பார்த்த உடனே அவர் சொன்னார், நான் தான் அந்த சாஹிப் நக்கம், சுரங்கப்பாதையில் சென்று கதவை திறந்து விட்டவன் நான் தான். நீங்கள் என்னை பற்றி யாரிடத்திலும் எதுவும் சொல்லக்கூடாது. என்னை பற்றி நீங்க யாரிடத்திலும் எதையும் சொல்லக்கூடாது. எனக்கு புதுதாக பதவிகள் எதையும் வழங்கக்கூடாது. அதே போல என் பெயரை கூட நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. நான் இந்த செய்த காரியத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தேன். நான் செய்த இந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சேன். பேரு புகழுக்காக வேண்டி நான் இந்த காரியத்தை நான் செய்யவில்லை. ஆகவே நீங்கள் இந்த காரியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்ததால் யாரிடத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள் என்பதாக அந்த இளைஞர் சொன்னார். சொன்ன உடனே அந்த மன்னர் மசல்லமா பின் அப்துல் மலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய வாழ்நாளில் அதிகமாக நான் துவா செய்தேன். எப்படி துவா செஞ்சேன் தெரியுங்களா? அல்லாஹ் நிஜால்னி மா சாஹிபின் நகம், இறைவா அந்த சுரங்கப்பாதை மனிதரோடு என்னை சொர்க்கத்தில் இருக்க வைப்பாயாக என்று நான் துவா செய்து கொண்டே இருந்தேன் என்பதாக மசல்லமா பின் அப்துல் மலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு எதுக்காக வேண்டி சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ஒரு வீர தீர செயலை அவர் செஞ்சிருக்கிறார். ஆனா தன்னுடைய பெயர் வெளியே தெரியக்கூடாது, என்னை பற்றி யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது, அதே போல எனக்கு எந்த பதவிகளும் கொடுக்க கூடாது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் நான் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி பார்த்தாரே, எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த அந்த காரியத்தை போன்று நாம் இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். இதுல எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது, எந்த நெருக்கடிகளும் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்ததுமே, கைஃப தஜிதுக யா உமர், இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? உடம்பு ரொம்ப சரியில்லை, பயங்கரமான ஃபீவர்ல இருக்கிறாங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த நோயில் என்னை மரணிக்க செய்து விடுவார் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவ்வளவு கடுமையான நோயா இருக்குது, செத்து விட்டவும் போல தெரியுது. ஆனா அதே நேரத்துல நான் கடந்த காலத்தில் என்னுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்கிற ஆதரவும், மன்னிக்கவில்லை என்றால் என்ன செய்வது என்ற அச்சமும் எனக்கு இருக்கிறது. மன்னிச்சிடுவாங்கிற எண்ணமோ, மன்னிக்கலன்னா என்ன செய்வது என்கிற அச்சமும் எனக்கு இருக்கிறது என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல முஃமினுடைய உள்ளத்தில் இப்படிதான் இருக்கும் இந்த எண்ணம். ஒரு நல்ல முஃமினுடைய உள்ளத்தில் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை இப்படிதான் இருக்கும். அல்லாஹ்வின் மீது இப்படிப்பட்ட எண்ணம் தான் ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும். மன்னிச்சிருவாங்கிற நம்பிக்கையும் இருக்கணும், மன்னிக்கலன்னா என்ன செய்வது என்கிற அச்சமும் இருக்க வேண்டும், பயமும் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுக்கு போகிறோம், இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நாம செய்கிறோம், பல இடங்கள்ல நம்ம பாவ மன்னிப்பு கேட்கிறோம், பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா இடத்தில் நம்முடைய தேவைகளை எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனைகள் அனைத்திற்குமே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்கிற இந்த எண்ணத்தோடையே இந்த காரியங்களை நாம் செய்துவிட்டு வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜினுடைய அமல்களை முழுமையாக நாம் செய்வதற்கு அருள் செய்வானாக. ஒரு சமயம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு ஒரு மனிதர் தவாஃப் செய்கிறார். இன்னொரு மனிதர், ஒரு கூட்டத்துல பல பேர் தவாஃப் செய்யறாங்க.
அதுல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பக்கத்துல போகக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹும்மன் தராலி, இறைவா என்னை நீ புரிந்து கொள்வாயாக, என்னை நீ புரிந்து கொள்வாயாக, திருப்திப்பட்டுக் கொள்வாயாக அப்படின்னே சொல்லிட்டே போறார். இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பின்னாலே போனாங்க இல்லையா, அப்ப அவங்க கேட்டாங்க, நீ அல்லாஹ்வை திருப்தி கொண்டியா, நீ அல்லாஹ்வை திருப்தி கொண்டாயா, புரிந்து கொண்டாயா என்று கேட்டார்கள். இப்ப அவரு திரும்ப கேட்டாரு, நான் எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொள்வது, அல்லாஹ்வை நம்ம புரிந்து கொள்ளணும், நான் எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொள்வது, திருப்தி கொள்வது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உனக்கு செல்வம், செல்வாக்கு, பணம், காசை எல்லாம் கொடுத்தா நீ ஏத்துக்கிறல்ல, அதே போலவே அல்லாஹ் தஆலா உனக்கு நோய் நோக்காடுகள், பிரச்சனைகள், தொல்லைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக, மனப்பக்குவம் உடையவனாக நீ ஆகிவிட்டால் நீ அல்லாஹ்வை திருப்தி கொண்டவனாக ஆகிவிட்டாய் என்று பொருள். நீ சொல்லு, இதெல்லாம் நீ ரெண்டுமே ஏத்துக்கிறியா? காசு பணம் கொடுத்தா ஏத்துக்கிற மாதிரி கஷ்டத்தை கொடுத்து நீ ஏத்துக்கிறியா என்று கேட்டார்கள். நான் அப்படிதான் இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் உன்னை திருப்தி கொண்டு விட்டார், அல்லாஹ் உன்னை திருப்தி கொண்டு விட்டார் என்று சொன்னார்கள். அதனால இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நம்ம செய்ய போறோம். இந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் நம்மை திருப்தி கொள்ளக்கூடிய நிலையில் நாம் முழுமையான எல்லா இடங்களிலும் எல்லா விதமான அமல்களையும் செய்து முழுமையாக இந்த அமல்களை செய்துவிட்டு வருவதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜு சம்பந்தமாக அதிகமாக படிக்க வேண்டும். ஹஜ்ஜு சம்பந்தமாக அதிகமாக நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அங்கு தெளிவாக அந்த அமல்களை செய்துவிட்டு வருவதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இதை சொல்வதற்காக வேண்டிதான் உங்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஹஜ்ஜுடைய வேலைகள் கிடையாது. நம்ம மட்டுமே தனியா செய்யற வேலை இல்லை. இங்க நம்ம தனி ரூம்ல இருப்போம், தனி கார்ல போவோம், தனி பாத்ரூம் யூஸ் பண்ணுவோம், நமக்குன்னு சொல்லி எல்லாமே தனித்தனியா இருக்கும். ஆனா நீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லாமே கூட்டாதான் இருக்கும். நீங்க தனியா இருக்கிற இடம் பாத்ரூம் மட்டும்தான். பிளைட் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க தனியா இருக்கக்கூடிய இடம் பாத்ரூம் மட்டும்தான். மற்ற எல்லா இடங்களையும் கச கச கசன்னு மக்கள் கூட்டம் தான் இருக்கும். இந்த கூட்டத்தை சமாளிக்கக்கூடிய, சகித்து கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரணும். ஏன்னா நம்மளுடைய வளர்ப்பு நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது, நம்ம ஒவ்வொரு முறை எப்படி வளர்ந்துட்டு இருக்கிறோம் எனக்கு தெரியாது. ஆனா கூட்டத்தில் இருக்க உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். அதை சொல்வதற்கும் அதற்கு உங்களை தயார்படுத்துவதற்கும் தான் இந்த கூட்டம். அதே போல நம்ம வீட்டு வாசல்ல கார்ல ஏறி ஆபீஸ் வாசல்ல கார்ல போய் இறங்குற பழக்கம் நம்ம கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. கார்ல போவோம், பைக்ல போவோம். ஆனா அங்க போயிட்டோம்னா எல்லா இடத்திலையுமே நடந்தான், நீங்க தான் நடக்கணும். அங்க நடக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். திடுதிப்புன்னு நாளைக்கு போய் நடந்தீங்கன்னா கை கால்லாம் பின்னிக்கும், நடக்க முடியாது. ஒரு நாளைக்கு நடந்துட்டு வந்துட்டீங்கன்னா 3 நாளைக்கு அப்புறம் படுத்துருவீங்க. அதனால இன்னையில இருந்து 30ஆம் தேதி நம்மளுடைய பயணம். இடையில என்ன 20 நாள் இருக்குது. தினம் வாக்கிங் போய் பழகிக்கிங்க. காலையில மாலையில தினம் 1 மணி நேரம் நடங்க. இந்த நடை அங்க போய் நடப்பதற்கு தோதுவாக இருக்கும். மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவினுடைய பயணங்கள், தவாஃபு சையினுடைய பயணங்கள், இது எல்லாமே நமக்கு நடைப்பயணம் தான். இது எல்லாமே நடக்கக்கூடிய இடங்கள். அதனால் நடப்பதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய மகனை நமக்கு தெரியும், நம்முடைய மருமகளை நமக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் தெரியும். இவங்கெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம், நமக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க. ஆனா அந்த ஹஜ்ஜுடைய இடங்கள்ல நம்ம இன்னைக்கு 12 பேர் 20 பேர் நம்ம இந்த ஹஜ்ஜிக்கு போறோம். மினா, முஸ்தலிஃபா, அரஃபாக்கள்ல தங்கி இருக்க போறோம் 400 பேரோட 500 பேரோட. அதனால வரக்கூடிய ஹாஜிகள், வரக்கூடிய தமிழர்கள் அவங்க யாரு எவரே நமக்கு தெரியாது. அங்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்து பொங்கி எழுந்து விடாமல், கருத்து சொல்லி விடாமல், அவைகளை எல்லாம் சகித்து கொண்டு கருத்து சொல்லாம, புத்திமதி சொல்லாம போகிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்க. முடிந்த வரையிலும் உங்களுடைய வாயை நீங்க அதிகமா பேசக்கூடியவர்களாக இருந்தால், சப்தமாக பேசக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய வாயை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். மௌனமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா அங்க போய் நம்மள பேச வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகும். முட்டாள்தனமான பல காரியங்கள் நமக்கு கண்ணெதிரே நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்க போய் பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது.
எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருப்திகரமாக முழுமையாக இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை செய்துவிட்டு வருவதற்கு வல்ல அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜிகளாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலாவுடைய இல்லத்திற்கு திரும்பி வரச் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது உங்களுக்கு ஹஜ்ஜுடைய பயண ஏற்பாடுகள், மினா, முஸ்தலிஃபா, அரஃபா மற்றும் மக்கா மதினாவில் நாம் தங்கக்கூடிய இடங்கள், ஹோட்டல்கள், இது குறித்து ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை நமக்கு ஹாஜியார் அவர்கள் சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.